ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS Love PA சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தும்பச்செடியை வச்சு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு சூப்பரான வைத்தியம் தாங்க எனக்கு பண்ண போகிறேன். சொத்தப்பல் இருக்கவங்க பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூச்சாக இருக்கட்டும், குட்டி குட்டி புழுவாக இருக்கட்டும், ரொம்பவே நம்மளை வந்து சாப்பிட விடாமல் கஷ்டப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது பூச்சிக்கடி கடிச்சிடுச்சுன்னா உடனடியாக இந்த தும்பச்செடியில் இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு போடுங்க. ஒரு நாளுக்குள்ளேயே நல்லாவே வத்திடும். என்ன பூச்சி கடிச்சிச்சுன்னே நமக்கு தெரியாது. பூரான் கடியாக இருக்கட்டும், குட்டி குட்டி பூச்சிகளாக இருக்கட்டும். தம்பிக்கு இன்னைக்கு கடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவனுக்குமே நான் வந்து இதில் மருந்து செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ பல்லில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி புழுக்களை தான் நம்ம வந்து கன்னத்துக்கு மேலே இந்த மருந்தை செஞ்சு நம்ம போட போகிறோம். இந்த இலையிலேருந்து போட்ட உடனே புழுவெல்லாம் எப்படி வருது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி புழுக்கள் எல்லாமே வந்து மேல் பக்கமாக வந்துடும். ஸோ நம்ம வந்து அப்படியே அழுத்தி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எனக்கே வந்து நிறைய புழு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சொத்தப்பல் இருக்குது, 12 பல்லுக்கு மேலே இருக்குது. எனக்கு சுத்தமாக சாப்பிட முடியல. அப்புறம் பாட்டி கால் பண்ணி கேட்ட உடனே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி தும்பச்செடியில் நான் சொல்கிற மாதிரி மருந்து செஞ்சு கன்னத்து மேலே நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுமா, எல்லா புழுவும் வந்துடும், உனக்கே தெரியும்னாங்க. நான் அப்போ நம்பவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லைவாக நான் வந்து எப்படி பாட்டி கன்னத்து வழியாக வரும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். சரி பாட்டி சொல்கிற மாதிரி செஞ்சு பார்ப்பேன்ட்டு செஞ்சு பார்த்தா கரெக்டாக நிறைய புழு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்த உடனே தான் உண்மையாக நம்பினேன். சரி வாங்க இப்போ என்னென்ன நான் வந்து பண்ணேன்னு சொல்லிடுறேன். தும்பச்செடி பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக பூ இருக்கும். நம்ம கூட சின்ன வயசில் அந்த பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கும், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போம். ஸோ 90s கிட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இலை வந்து நீட்டாக இருக்கும். அதோட பூ வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பூக்களை கூட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு நல்லெண்ணெயில் போட்டு நம்ம தலையை வந்து நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒத்த தலைவலி இருந்துச்சுன்னா சுத்தமாக காணாமல் போயிடும். அதே போல் சளி, இரும்பல், காய்ச்சல் இருக்கும்போது இந்த இலையெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிச்சன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 நாள்லேயே அப்படியே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அசதியுமே போயிடும். அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சூப்பரான செடி தாங்க தும்பச்செடி. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் பாட்டி வந்து இன்றைக்கி சொன்னது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ புழுக்கள் என்னோட கன்னத்துலேருந்து எடுத்தேன். என் பல்லு வந்து வலி அதிகமாக இருந்துச்சு. அந்த புழுவெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் எனக்கு பல்வலியே குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையாலுமே அப்படியே லைவாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தும்பை இலை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பூ போடக்கூடாது, இலையை மட்டும் பிச்சு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உரலில் மட்டும்தான் இடிக்கணும். உரல் இல்லாதவங்க ஏதாவது கவரில் கூட வச்சு இடித்து பாருங்கள். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓமம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இடிச்சிடுங்க. நல்லா இடித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தும்பை இலைகள் எல்லாத்தையும் இந்த ஓமம் நல்லா நைஸாக அரைஞ்சது பிறகு போட்டு நல்லா மைய அரைக்க போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதா அந்த மெத்தடு. இதை நல்லா போட்டு உரலில் இடிக்கணும். ஸோ உரலில் இடிச்சிங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும்னு பாட்டி சொன்னாங்க. ஸோ நானுமே அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு தம்பிக்கு வந்து கையில் என்ன பூச்சி கடிச்சிச்சுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுதுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி கையில் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டேன். காலையில் அப்ளை பண்ணேன், சாயங்காலம் வத்திருச்சு. பூரான் கடி, குட்டி குட்டி பூச்சிங்க, கரப்பாம்பூச்சிங்க, அந்த மாதிரி எது கடித்தாலுமே, வண்டு, அதுக்கப்புறம் எறும்பு, இந்த பெரிய கட்டை எறும்பு அதெல்லாம் கடித்தா கூட கை வீங்கிடும். ஸோ அந்த மாதிரி கடிக்கும்போது இந்த மாதிரி 2த்தையும் போட்டு அரைச்சி தும்பை இலையும் அதுக்கப்புறம் ஓமத்தையும் நல்லா உரலில் இடிச்சிட்டு எங்கே வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல எங்கே கடிச்சிருக்கோ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் குழந்தைக்கு அப்ளை பண்ணுறேன். 2 கையும் பாருங்கள், ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு. எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. இந்த கையும் அந்த கையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்க விடலை. சரி நான் உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ வழியிலையும் நான் வீடியோவும் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு உண்மையாக ரிசல்ட் நல்லா தெரிஞ்சுச்சு. நல்லா தேய்க்கணும் அந்த இலையை வச்சு. அப்ளை மட்டும் பண்ணக்கூடாது. அந்த விஷக்கடி எங்கே இருக்கோ அங்கே போட்டு நல்லா தேய்க்கணும். தம்பியோட கையில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நான் எறும்பு கடின்னு தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ரொம்ப பெருசாக வீங்கிட்டே போச்சு. சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னேன். சரி அந்த நேரத்தில் பாட்டி இதை சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பண்ணி பாருமா, வத்திருச்சுன்னா கூப்பிட்டு போகாத, இல்லைன்னா வந்து கூப்பிட்டு போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பல்லு வலி தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பல்லில் இருக்க புழுவெல்லாம் வருதா, சரி செக் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நானும் தும்பை இலையையும் அதுக்கப்புறமா வந்து ஓமத்தையும் நல்லா அரைச்சி ஒரு தட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன். இதே
மருந்தை தான் நான் வந்து தம்பியோட கையில் போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி நீங்கள் தாராளமாக போடலாம். எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளும் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓமம் இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டு பார்த்தேன், இந்த பக்கம் எனக்கு அவ்வளவும் எதுவும் புழுக்கள் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துச்சு. நான் சரியாக தேய்க்கலை போல், கொஞ்சம் இலை வச்சு தேய்ச்சேன். எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது. பாட்டி வாயில் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பண்ணும்போது எனக்கு இந்த சைடு தான் சொத்தப்பல் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இப்போ நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு புழு. இதெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் புழு எடுத்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டாக வீங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது இன்றைக்கி காலையில் நல்லா வத்திடுச்சு. இந்த வீடியோ வந்து நான் நேற்று வந்து வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ட்ரை பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சொத்தப்பல்லில் உங்களுக்கு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க புழுக்கள் வந்து 100% உண்மையாக வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸ். நானுமே பார்த்தேன். தட்டில் எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் ஈவினிங் வந்தார், அவர்கிட்ட காமிச்சேன். அவர் ஆச்சரியமாக பார்த்தாரு, இதெல்லாம் நான் பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை மாமா, உண்மையாலுமே புழு வந்திருக்கு அப்படின்ட்டு எடுத்து காமிச்சேன். அவ்வளோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேக்க வந்துச்சு. தம்பி ரொம்ப அழுததால் நான் ஒரு 8-9 புழு மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ நீங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ சொத்தப்பல் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா அப்படி கிடையாது. சாக்லேட் நிறைய இனிப்பு வகைகள் சாப்பிட்றவங்க, பல்வலி இருக்கிறவங்க எல்லாருமே மாதத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய பல்லுக்குள்ளே இருக்க அந்த புழுக்களை வெளியே எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நம்மளால் நல்லா வந்து சாப்பிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தும்பை இலையில் முடி கொட்டுறது, சளி பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஒத்த தலைவலி, இந்த மாதிரி பல விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் லைஃப்பில். அதே மாதிரி ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நான் நல்லா வந்து அப்படியே பயங்கரமாக தேய்ச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்ச உடனே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சரி கழுவிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் மேலெல்லாம் கிளம்பி வருது கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அதை நம்ம இந்த இலையை ஃபுல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அப்படியே புழு வந்து அங்கங்கே நீட்டாக நிற்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே கையாலே எடுத்துடலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி புழு, பிளட் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் வேறு, கண்ணை மூடிக்குவேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே பாதியிலே நிப்பாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது பண்ண சொல்லி எடுத்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி ஆட்கள் யாரும் இல்லைன்னா ஓனாக நீங்களே என்னை போல் பண்ணிக்கோங்க. மேபி எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பண்ணியிருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், நான் பயந்துருக்க மாட்டேன். நானாக பண்ணதால் நான் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. டாடா பாய்.